ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்கங்க. இப்போ நீங்க இந்த ரிஷபராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடித்தான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்கங்க. ரிஷபராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா, அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ, வாழ்க்கையே மாறுமுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும், நம்ம காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணமுங்க. இந்த ரிஷபராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸில் உங்கள் குலதெய்வம் பெயரை எழுதுங்கங்க. தெரியலன்னா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுமுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ இன்றைய ரிஷபராசி பலனுக்குள்ளே நுழையலாமுங்களா? வணக்கமுங்க. ரிஷபராசிக்காரர்களே, நீண்ட காலமாக உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கேள்வி, என்னதான் நடக்க போகுது என்ற அந்த அமைதியான பதற்றம், எதிர்பார்ப்பு இயக்கம் எல்லாவற்றுக்கும் இப்போதுதான் பிரபஞ்ச முறைங்க தெளிவான சைகையை காட்ட ஆரம்பிச்சிருக்குதுங்க. ரிஷபராசி என்பது நிலைத்தன்மை, பொறுமை, ஆழமான உழைப்பு, எதையும் மெதுவாக ஆனால் உறுதியாக சாதிக்கும் ராசிங்க. ஆனால் கடந்த சில மாதங்களாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை பிடித்திருந்தா கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிற ஒரு பதிவு பண்ணிடுங்க. எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் உடனடியாக கிடைக்கல. நம்பிய மனிதர்கள் விலகன மாதிரி தோன்றி இருக்குமுங்க சிலருக்கு. பண விஷயத்துல அழுத்தம் சிலருக்கு, குடும்ப பொறுப்பு சிலருக்கு, மனசுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு தனிமைங்க. இந்த எல்லாவற்றையும் பார்த்து நான் என்ன தவறு செய்தேன்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டிருக்கலாமுங்க. ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தா ரிஷபராசிக்காரர்கள் இப்போது ஒரு மிக முக்கியமான கால சுழற்சிக்குள்ளே நுழைந்திருக்கிறீங்கங்க. இது சாதாரண மாற்றம் இல்லைங்க. வாழ்க்கையோட அடித்தளத்தையே மெதுவாக ஆனால் வலுவாக மாற்றப்போகுதுங்க. ஒரு சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குங்க. குறிப்பாக உங்களோட சிந்தனை, முடிவெடுக்கும் திறன், உங்களை நீங்கள் பார்க்குற விதம், மற்றவர்கள் உங்களை மதிக்கின்ற விதம், இந்த எல்லாமே ஒரு புதிய அலைக்குள்ள நகர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதுவரை உங்களை கட்டி போட்டிருந்த பயம், தயக்கம், இது நமக்கு நடக்குமா என்ற சந்தேகம் இப்போ மெதுவாக கரைய ஆரம்பிக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பெரிய வாய்ப்புகள் சத்தம் இல்லாமல் வர, திடீர்னு வாழ்க்கை திரும்பிடுற மாதிரி இல்லைங்க. ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்த்தா அந்த ஒரு காலகட்டத்தில் தான் எல்லாமே மாற ஆரம்பிச்சதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த நேரம் அமைய போகுதுங்க. குறிப்பாக நீங்கள் இதுவரைக்கும் மதிப்பில்லாமல் விட்ட உங்கள் திறமை, உங்கள் பொறுமை, உங்களை உண்மை, மனசு, இவையெல்லாம் இப்பொழுது சரியான இடத்துல சரியான மனிதர்களால் கவனிக்கப்பட தொடங்குமுங்க. அந்த சைகை இருக்குதுங்க. சிலருக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்குமுங்க. இதை நான் செய்ய முடியும்னு அந்த தைரியம்தான் மிகப்பெரிய விஷயத்துக்கான முதல் கதவுங்க. இன்னும் வெளியில எதுவும் பெருசா தெரியாம இருக்கலாமுங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி உருவாக ஆரம்பிச்சிருந்தா அது சாதாரணம் அல்லங்க. அது உங்களுக்காக அமைக்கப்படுற பெரிய மாற்றத்தோட அடையாளமுங்க. ரிஷபராசிக்காரர்களே, இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது அவசரம் இல்லை, பதட்டம் இல்லைங்க. ஆனா உங்களை நீங்க குறைத்து மதிப்பிடாம கிடைக்கிற சின்ன சின்ன சைகைகளையும் கவனிக்கிற மனநிலை. ஏன்னா வாழ்க்கை உங்களை நோக்கி ஒரு முக்கியமான கதவை மெதுவாக திறக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதை பார்க்கவும் உணரவும் தயாராக இருக்கிறவர்களுக்கே அந்த வாய்ப்பு முழுமையாக வெளிப்படுமுங்க. இந்த நேரத்தில்
உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றம் வெளியில இருக்கிறவர்கள் பலருக்கு புரியாம இருக்கலாமுங்க. ஆனா நீங்களே உங்களுக்குள்ள உணர ஆரம்பிப்பீங்க. முன்னாடி இருந்த மன அழுத்தம் இப்ப அதே அளவுக்கு தாக்கம் செய்யலைங்க. பிரச்சனை தூக்குறது, அதனால அதை கையாள்றது, மன உறுதி அதிகமா இருக்குதுங்க. இதுதான் முக்கியமான செய்கைங்க. ஜோதிடத்துல சில நேரங்கள்ல பெரிய மாற்றங்கள் வெளிப்படையா வருவதற்கு முன்னாடி மனிதனுக்குள்ள முதல்ல ஒரு மாற்றம் நடக்குமுங்க. அதுதான் இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்குதுங்க. குறிப்பா கடந்த காலத்துல நீங்க எடுத்த சில முடிவுகள் சரியா தப்பா அப்படிங்கிற குழப்பம் இருந்திருக்குமுங்க. நான் வேற மாதிரி செய்திருக்கணுமான்னு மனசு அடிக்கடி உங்களை கேள்வி கேட்டிருக்குமுங்க. ஆனா இப்ப அந்த கடந்த காலத்தை நினைச்சு குற்ற உணர்ச்சியில ஒரு தெளிவு மட்டும் வர ஆரம்பிச்சிருக்குமுங்க. அப்போ அந்த அனுபவம் தேவையானது தான். இந்த தெளிவு தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்த போகிறதுங்க. விஷயம் ஏன்னா பலர் வாழ்க்கையில மாட்டிக்கிறதுக்கு காரணமே பழைய விஷயங்களை விட முடியாத மனசு. ஆனா ரிஷபராசிக்காரர்களே, நீங்க மெதுவா அந்த பாரத்தை இறக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால தான் இப்போ உங்க வாழ்க்கையில இடம் உருவாகுதுங்க. அந்த இடத்துல தான் நல்ல விஷயங்கள் நுழைய முடியுமுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்க சந்திக்கிற சில பேச்சுக்கள், சில சந்திப்புகள், சில தகவல்கள் அவை சாதாரணமாக தோன்றினாலும் பின்னாடி போய் பார்த்தா அதுதான் உங்க வாழ்க்கையில திருப்பு முனையா தோணுமுங்க. அதனால யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, திடீர்னு வந்த ஒரு யோசனை, அல்லது நீங்க கவனிக்காம விட்ட ஒரு வாய்ப்பு, இவை எல்லாத்தையும் லேசா எடுத்துக்காம மனசுல பதிவு பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே பிடிவாதம் கொஞ்சம் அதிகமுங்க. நான் இப்படித்தான் அப்படிங்கிற சொல்ற குணமுங்க. ஆனா இப்போ அந்த பிடிவாதம் மெதுவா ஒரு அறிவான நிலைத்தன்மையா மாறுதுங்க. அதாவது தேவையில்லாத இடத்துல இல்லைன்னு சொல்ற தைரியம், தேவையான இடத்துல மட்டும் பொறுமையா நிற்கிற புத்திசாலித்தனம், இதுதான் உங்களை இப்போ பாதுகாக்குதுங்க. சிலருக்கு இந்த நேரத்துல உடல் சோர்வு, தூக்கம் குறைவா இருக்கிறது, அல்லது மனசை அதிகமா யோசிக்கிற மாதிரி விஷயங்கள் தோன்றலாமுங்க. அதுக்காக பயப்பட வேண்டாமுங்க. அது ஒரு உள் சுத்திகரிப்புங்க. பழைய எண்ணங்கள், பழைய பயங்கள் வெளியேற அடையாளமுங்க. இந்த நாட்கள்ல நீங்க தனியா இருப்பதை கூட ஒரு பிரச்சனையா பார்க்காம ஒரு சக்தி சேர்க்கிற நேரமா எடுத்துக்கிட்டா உங்களுக்குள்ள இருக்கும் உண்மையான திறன், உண்மையான ஆசை, நான் என்ன விரும்புகிறேன், இந்த கேள்விக்கான பதில் மெதுவா வெளிப்படுங்க. ஆனா இந்த பதில் தான் உங்க வாழ்க்கைய வேற ஒரு திசையில நகர்த்த ஆரம்பிக்கிற சக்தி கொண்டதுங்க. ரிஷபராசிக்காரர்களே, இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்களுடைய உள்ளுணர்வுங்க. முன்னாடி மற்றவர்கள் சொல்வதையே அதிகமா நம்பி அவங்க சொல்றது சரிதானேன்னு உங்க மனசை ஒதுக்கி வைத்த நேரங்கள் இருந்திருக்குமுங்க. ஆனா இப்ப நிலைமை மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு சின்ன உள்குரல் பேச ஆரம்பிக்குமுங்க. இது சரி, இது வேண்டாம்னு அந்த குரல் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான வழிகாட்டிங்க. தயவு செய்து அதை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் கிடைக்கிற பெரிய பாதுகாப்பு அதுதாங்க. சிலருக்கு திடீர்னு ஒரு முடிவு எடுக்கணும்னு தோணுமுங்க. சிலருக்கு ஒரு பழைய பழக்கம், ஒரு பழைய தொடர்பு, அல்லது ஒரு சூழ்நிலையில இருந்து விலகணும்னு மனசு சொல்லுமுங்க. இதெல்லாம் பயத்தால வர எண்ணங்கள் இல்லைங்க. இது உங்களை ஏழைய தூக்குற ஒரு உள் தயாரிப்புங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களை சோதிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வரலங்க. நீ இன்னும் மாறலையா, வாழ்க்கை உங்களிடம் கேட்குற மாதிரி அதில் நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமுங்க. பழைய மாதிரி அமைதியாக பொறுத்துக்கிட்டு போகிறீங்களா, இல்லை இதுக்கு நான் தகுதியானவன் இல்லைன்னு மனசில் உறுதியாக சொல்கிறீங்களா? இந்த சிறிய மாற்றம்தான் பெரிய சக்தியாக மாறப்போகுதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிற பழக்கம் இருக்குதுங்க. வெளியே காட்டாம அமைதியாக சகிச்சுக்கிறீங்க.
ஆனா இப்போ அந்த பழக்கம் உங்களுக்கு பயனில்லாத ஒன்றா மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதனால தான் மனசு சில நேரம் கனத்த மாதிரி அல்லது திடீர்னு கண்ணீர் வர மாதிரி உணர்ச்சிகள் தோன்றலாமுங்க. அதையும் ஒரு குறையா பார்க்காதீங்க. அது ஒரு விடுதலைங்க. உள்ளுக்குள்ள அடக்கி வச்ச உணர்ச்சிகள் வெளியேற அடையாளம்ங்க. இந்த நாட்கள்ல நீங்க உண்மையா சிரிச்சீங்கன்னா, அது முகத்துக்காக இல்லைங்க, மனசுக்காக வர்ற சிரிப்பா இருக்குமுங்க. அந்த சிரிப்பு தான் உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றத்தோட மிகப்பெரிய சான்றுங்க. நீங்க இப்ப மெதுவா ஒரு நிலைக்கு வர்றீங்க. அங்க பிறர் ஒப்புதல் தேவையில்லைங்க. விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைங்க. நான் இப்படித்தான் இருக்கேன். அமைதியா நிமிர்ந்து நிக்கிற தைரியம். அந்த தைரியத்தோட பிறக்கிற ஒரு ஈர்ப்பு தான் உங்களை நோக்கி நல்ல விஷயங்களை இழுத்து கொண்டு வர ஆரம்பிக்குதுங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற இன்னொரு நுணுக்கமான மாற்றம் என்னன்னா, நீங்க சில மனிதர்களை வேற ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிப்பீங்க. முன்னாடி ரொம்ப நெருக்கமா இருந்தவர்கள் இப்போ சற்று தொலைவுல போன மாதிரி தோணலாமுங்க. சிலர் ஏன் இப்படி மாறிட்டீங்கன்னு உங்களுக்கு புரியாம குழப்பமும் வருங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க மாறும்போது உங்க அதிர்வெண்கள் மாறுமுங்க. அந்த அதிர்வெளுக்கு பொருந்தாதவர்கள் தானாகவே விலகுறாங்க. இதுல வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா இது ஒரு இழப்பு கிடையாதுங்க. இது இடம் சுத்தமாக்குற ஒரு செயல்முறைங்க. இயல்பாகவே நம்பிக்கைக்கு அதிக மதிப்பு கொடுப்பவர்கள் நீங்கங்க. ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் பிடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இப்ப வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, எல்லா பிடிப்பும் பலம் இல்லைங்க. சில பிடிப்புகள் பாரம்தான். அந்த பாரம் இறங்குறதால தான் உங்களுக்கு இப்ப சுவாசிக்க முடியுதுங்க. அப்படிங்கிற ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க தனியா இருக்கிறத பயமா பார்க்க மாட்டீங்க. மாறா அந்த தனிமையிலேயே ஒரு தெளிவு, ஒரு அமைதி, நான் என்ன மதிப்புள்ளவன்னு நினைவூட்டுற ஒரு அமைதி கிடைக்குமுங்க. சில நேரங்கள்ல திடீர்னு பழைய நினைவுகள், பழைய மனிதர்கள், பழைய இடங்கள் நினைவுக்கு வரலாமுங்க. அதுக்காக மனசை குழப்ப வேண்டாமுங்க. அது திரும்ப போகணும்னு சொல்ல வர்ற சைகை இல்லைங்க. அது நீங்க எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கீங்கன்னு காட்டுற ஒரு பிரதிபலிப்புங்க. அந்த நினைவுகளை இப்ப நீங்க வேதனையோடு இல்ல, ஒரு நிதானத்தோடு பார்க்க முடிகிறதுனா அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம்ங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாட்கள்ல உங்களோட சொந்த மதிப்பு மெதுவாக ஆனா உறுதியா உயர ஆரம்பிக்குதுங்க. முன்னாடி சரி பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கிட்ட விஷயங்களை இப்ப மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அது கோபம் இல்லைங்க, அது விழிப்புங்க. அந்த விழிப்பு தான் உங்களை தவறான இடங்கள்ல இருந்து காப்பாத்துதுங்க. சிலருக்கு இந்த நேரத்துல வாழ்க்கை சற்று மெதுவா போற மாதிரி தோணலாமுங்க. ஆனா நினைச்சுக்கோங்க, விதை மண்ணுக்குள்ள வளரும்போது வெளியே எதுவும் தெரியாதுங்க. ஆனா அதுக்குள்ள பெரிய மாற்றம் நடக்குதுங்க. இப்ப நீங்க அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற விதை மாதிரிங்க. அமைதியா, யாருக்கும் தெரியாம, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வலுவான அடித்தளம் உருவாகிட்டு இருக்குதுங்க. அந்த அடித்தளம் தான் இனி உங்களை எந்த சூழ்நிலையிலும் சாய விடாம நிமிர்ந்து நிற்க வைக்குமுங்க. இந்த காலகட்டத்துல இன்னொரு விஷயம் உங்களுக்கு மெதுவா புரிய ஆரம்பிக்குமுங்க. எல்லாத்துக்கும் உடனடி பதில் கிடைக்கணும்னு நினைச்சு ஓட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. முன்னாடி வாழ்க்கை உங்களை உடைச்சிட்ட மாதிரி இருந்ததுங்க. வேலை, குடும்பம், பொறுப்பு, எதிர்பார்ப்பு எல்லாம் சேர்ந்து மனசை சோர்வடைய வச்சிருக்குமுங்க. ஆனா இப்போ அதே விஷயங்களை நீங்க வேற மாதிரி கையாள ஆரம்பிச்சிருக்கீங்க. அவசரம் குறைந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு சக்தி செலவழிக்காம முக்கியமானதுக்கு மட்டும் கவனம் செலுத்துற பழக்கம் உருவாகுதுங்க. இதுதான் உங்களோட உண்மையான வளர்ச்சிங்க. வெளியே பெரிய சத்தம் இல்லாம உள்ளுக்குள்ள அமைதியா நடக்கிற மாற்றம்ங்க. சிலருக்கு இந்த நேரத்துல பண விஷயத்துல ஒரு விழிப்புணர்வு வருமுங்க. முன்னாடி சும்மா விட்டுட்ட விஷயங்கள் இப்ப முக்கியமா தோணுமுங்க. செலவு, சேமிப்பு, அதோட மதிப்பு இதெல்லாம் பத்தி ஒரு தெளிவு உருவாகுமுங்க. அது பணம் மட்டும் இல்ல, உங்களோட நேரம்ங்க.
உங்களோட உணர்ச்சி, உங்களோட ஆற்றல் இதெல்லாம் எங்க செலவாகுது அப்படிங்கிற கேள்வி உங்கள ஆழமா யோசிக்க வைக்குமுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நான் எல்லோருக்காகவும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குமுங்க. ஆனா, இப்ப இந்த மனநிலை மாறி நானும் முக்கியம்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுல எந்த சுயநலமும் இல்லைங்க. இது ஒரு சமநிலை. அந்த சமநிலையால தான் இனிமே உங்கள சுரண்ட்ற சூழ்நிலைகள் தானாகவே விலகுமுங்க. இன்னொரு நுணுக்கமான மாற்றம் என்னன்னா, உங்க வார்த்தைகளுக்கு இப்ப அதிக வலு இருக்குங்க. முன்னாடி சொன்னத யாரும் சீரியஸா எடுத்துக்கலன்னு தோணி இருந்தா, இப்ப நீங்க பேசுறத கவனிக்கிற மனிதர்கள் அதிகரிப்பாங்கங்க. அதுக்கு காரணம் சத்தம் இல்லைங்க, உறுதி. நீங்க சொல்றதுக்கும், உள்ளுக்குள்ள நம்புறதுக்கும் இப்போ ஒற்றுமை வந்திருக்குதுங்க. அந்த ஒற்றுமை தான் நம்பிக்கைய உருவாக்குதுங்க. இந்த நாட்கள்ல நீங்க யாருக்காவது இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சி வராதுங்க. மாறாக ஒரு லேசான சுதந்திர மனசு லைட் ஆகுற மாதிரி உணர்வு வருமுங்க. அதுவே உங்களுக்கான சரியான பாதையோட ஒரு அடையாளமுங்க. இந்த காலம் உங்கள வெளியில நிரூபிக்க வேண்டிய நேரம் இல்லைங்க. உங்களுக்குள்ள நீங்களே நிமிர்ந்து நிற்க கற்றுக் கொடுக்கிற நேரம்ங்க. அந்த அமைதியான நிமிர்வு தான் வாழ்க்கையில நடக்க போற மிகப்பெரிய விஷயத்துக்கான அடிப்படைங்க. உங்க வாழ்க்கையில இன்னொரு மென்மையான ஆனா ஆழமான மாற்றம் நடக்குதுங்க. அது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயமுங்க. முன்னாடி மனிதர்கள் மேல், சூழ்நிலைகள் மேல் சில நேரம் வாழ்க்கையிலேயே நம்பிக்கை குறைந்த மாதிரி நீங்க உணர்ந்திருப்பீங்க. எதுக்கு நமக்கு இப்படித்தான் நடக்குது? இந்த மனசு கேள்வி கேட்டிருக்குமுங்க. ஆனா, இப்போ அந்த கேள்வி விசித்திரம் இல்லாம மாறி, அதிலிருந்து நான் என்ன கத்துக்கலாம்? ஒரு நிதானமான அணுகுமுறையா மாற ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓ! இந்த மாற்றம் தான் உங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி வேலை செய்யுதுங்க. எந்த விஷயமும் உங்கள அதிரடியாக உடைக்க முடியாத நிலைங்க. சில நேரங்கள்ல திடீர்னு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை அலை வருமுங்க. காரணமே இல்லாம எல்லாம் சரியாகுமுங்க. அந்த எண்ணம் வெறும் ஆறுதல் இல்லைங்க. அது உங்களுக்குள் உருவாகிற ஒரு ஆழமான நம்பிக்கைங்க. இந்த நாட்கள்ல நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷம் காண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு அமைதியான காலை, பிடிச்ச பாடல், ஒரு நல்ல உரையாடல் இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான நிறைவு தருமுங்க. முன்னாடி பெரிய விஷயங்கள் நடந்தாதான் சந்தோஷம்னு நினைச்ச மனநிலை இப்ப மாறப்போகுதுங்க. இந்த மாற்றம் தான் உங்கள மனசு ரீதியாவும் வளமானவரா மாற்றுதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்துல நீங்க உங்கள குறை சொல்ற பழக்கம் குறைந்து வந்திருக்குமுங்க. நான் இப்படித்தான் தண்டிச்சுக்கிற வார்த்தைகள் மெதுவா மறைய ஆரம்பிச்சிருக்குமுங்க. அதற்கு பதிலா நான் முயற்சி செய்கிறேன், அது போதும்னு ஒரு கருணை மனசு உருவாகி இருக்குமுங்க. இந்த சுய கருணை தான் உண்மையான பலம்ங்க. ஏன்னா நீங்க உங்களோட பக்கம் நிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இயல்பாகவே பிடிச்ச விஷயம் அமைதி, நிலைத்தன்மை. இப்போ அந்த அமைதி வெளியில இருந்து வரலங்க, உள்ளுக்குள்ள இருந்து உருவாகுதுங்க. அதனால தான் வெளியே எதுவும் பெருசா மாறலன்னு தோணினாலும் உங்களுக்குள்ள எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த நாட்கள்ல நீங்க ஏதாவது ஒன்றை விட்டுட்டீங்கன்னா அது தோல்வி இல்லைங்க. அது தேவையில்லாத பாரத்தை இறக்கி வைக்கிற தைரியம்ங்க. அந்த தைரியத்தோட தான் இனிமே வாழ்க்கையை எதிர்கொள்ள போறீங்க. ரிஷபராசிக்காரர்களே, இப்ப நீங்க ஒரு நிலைக்கு வந்திருக்கீங்க. அங்க பயம் உங்களை வழி நடத்தாதுங்க. நம்பிக்கை தான் அதனோட வழிகாட்டிங்க. அந்த நம்பிக்கை உருவான நாள்ல இருந்து தான் வாழ்க்கை உண்மையிலேயே உங்களோட பக்கம் திரும்ப ஆரம்பிக்குதுங்க. இந்த நேரத்துல நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும் இன்னொரு விஷயம் உங்க வாழ்க்கையோட ஓட்டமுங்க. முன்னாடி எல்லாமே ஒரே நேரத்துல வந்து மூச்சு முட்டுற மாதிரி இருந்திருந்தா, இப்ப விஷயங்கள் கொஞ்சம் ஒழுங்கா ஒண்ணுக்கொண்ணு இடம் கொடுத்து நகர்ற மாதிரி தோண ஆரம்பிக்குமுங்க. இது வெளியில பெரிய மாற்றம் போல தெரியாம இருக்கலாமுங்க. ஆனா மனதுக்குள்ள கிடைக்கிற அந்த ஒழுங்கு தான் பெரிய ஆறுதலுங்க. ரிஷபராசிக்காரர்கள் இயல்பாகவே கட்டுப்பாடு பிடிக்கிற ராசிங்க. எல்லாம் திட்டமிட்ட மாதிரி நடந்தாதான் மனசு நிம்மதி. ஆனா வாழ்க்கை எப்போதும் திட்டத்துக்கு நடக்காத போது நீங்க உங்களையே குறை சொல்லி சோர்ந்திருப்பீங்க. இப்போ அந்த நிலை மாறி எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு ஆழமான புரிதல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்குதுங்க.
இந்த புரிதல் தான் உங்களுக்கு மனசு ரீதியா ஓய்வு தருதுங்க. இந்த நாட்கள்ல நீங்க உங்க உடல் சத்தங்களை கூட அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சோர்வு வந்தா ஓய்வு எடுக்கணும்னு, மனசு கலைத்தா அமைதியா இருக்கணும்னு, இதெல்லாம் சுய கவனிப்புங்க. முன்னாடி இத சோம்பேறித்தனம் மாதிரி நினைச்சிருக்கலாமுங்க. ஆனா இப்ப புரியுது, இதுதான் நீண்ட கால பலத்துக்கான அடிப்படை அப்படின்னு. ரிஷபராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்துல நீங்க யாரிடமும் உங்க வலிய நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே உங்களுடைய வலி உண்மையா தெரியுமுங்க. அந்த உறுதி வந்ததால தான் மற்றவர்கள சந்தேகம், விமர்சனம் இதெல்லாம் உங்கள அதிகமா பாதிக்காதுங்க. சில நேரங்கள்ல திடீர்னு ஒரு அமைதி வந்து சூழுமுங்க. மனசு எதையும் யோசிக்காம சும்மா இருக்க விரும்புமுங்க. அத கண்டுபிடிச்சா அது வெறுமை இல்லைங்க. அது நிரம்பிய அமைதிங்க. உள்ளுக்குள்ள சத்தம் குறைந்ததால தான் அந்த அமைதி உணரப்படுதுங்க. இன்னொரு நுணுக்கமான மாற்றம் என்னன்னா, நீங்க இனிமே உங்க சக்திய எங்க வைக்கணும்னு ரொம்ப கவனமா தேர்ந்தெடுப்பீங்க. எல்லா போராட்டத்திலையும் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்களுக்கு புரியுமுங்க. சில போராட்டங்கள்ல விலகிறது தோல்வி இல்ல, அது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுமுங்க. இப்போ உங்க வாழ்க்கை ஒரு புதிய தாளத்துல இசைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. பழைய குழப்பம் இல்லாத, புதிய அவசரம் இல்லாத, ஆனா உள்ளுக்குள்ள ஆழமான நிலைத்தன்மையோட இருக்கிற ஒரு ஓட்டம்ங்க. அந்த ஓட்டத்தோட இணைந்தாலே போதுமுங்க, வாழ்க்கை உங்களை இழுத்து கொண்டு போகுமுங்க. அதுக்காக சண்டை போட வேண்டியதில்லைங்க, தள்ள வேண்டியதில்லைங்க, நம்பிக்கையோடு நடக்கணுமுங்க. நீங்க இப்போ ஒரு விஷயத்த தெளிவா உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லா பதில்களும் உடனே கிடைக்க வேண்டியது இல்லைங்க. வாழ்க்கை எதிர்பார்க்கலான்னு முன்னாடி இப்ப என்ன ஆகும், என்ன மனச அடிக்கடி கேள்வி கேட்டிருந்தா, இப்ப இந்த கேள்விக்கு பின்னால இருந்த பதட்டம் குறைந்திருக்குமுங்க. அதற்கு பதிலா ஒரு நம்பிக்கையான காத்திருப்பு வந்திருக்குமுங்க. இந்த காத்திருப்பு சும்மா காத்திருக்கிறது இல்லைங்க, இது உள்ளுக்குள்ள தயாராகிற ஒரு நிலைங்க. ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே பொறுமை உள்ளவர்களுங்க. ஆனா இந்த நேரத்துல அந்த ஒரு பொறுமை சுமையா இல்ல, ஒரு பலமா மாறுதுங்க. சில விஷயங்கள்ல தாமதமானாலும் மனசு கலங்காம இருக்கிற திறன் இப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதுதான் பெரிய மாற்றத்தோட அடையாளமுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நாட்கள்ல நீங்க உங்களோட உண்மையான ஆசைகளை மறைக்காம ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருப்பீங்க. இது வேண்டுமோ கேட்கறதுக்கு பதிலா இது எனக்கு முக்கியம்னு மனசுக்குள்ள சொல்ற தைரியமுங்க. அந்த தைரியத்தோட தான் வாழ்க்கை உங்களுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிக்குமுங்க. முன்னாடி நீங்க உங்க ஆசைகளை யாருக்காவது சிரமமா இருக்குமோன்னு ஒதுக்கி வைத்திருந்தீங்க. இப்போ அந்த பழக்கம் மெதுவா குறையுமுங்க. இதுல எந்த சுயநலமும் இல்ல, இது சுய உண்மைங்க. இன்னொரு நுணுக்கமான மாற்றம் என்னன்னா, நீங்க இனிமே உங்களை ஒப்பிடுற பழக்கம் குறைந்து வருதுங்க. மற்றவர்களோட வேகம், அவர்களோட வெற்றி, அவர்களோட பாதை இவையெல்லாம் உங்களுடைய பாதையிலிருந்து தள்ளுற சக்தி இழக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த பாதையிலிருந்து தள்ள ஆரம்பிச்சிருக்குதுங்க. எனக்கு என்ன சரி கேட்குற அந்த கேள்விதான் இப்போ முக்கியமா மாறுதுங்க. இந்த கேள்விக்கான பதில் வெளியே இல்லைங்க, உங்களுக்குள்ளதா இருக்குதுங்க. இந்த நேரத்துல நீங்க எதையாவது இழந்த மாதிரி தோணினாலும் அதுக்குள்ள ஒரு விடுதலை மறைந்திருக்குமுங்க. ஏன்னா பழைய அடையாளங்கள், பழைய எதிர்பார்ப்புகள், பழைய வேடங்கள் இவையெல்லாம் கலன்றால்தான் உண்மையான நீங்க வெளியில வர முடியுமுங்க. இந்த நாட்கள்ல நீங்க அமைதியா இருந்தாலும் அது பலவீனம் இல்லைங்க, அது ஒரு ஆழமான உறுதி, சத்தம் இல்லாத பலம்ங்க. இப்ப நீங்க நடக்கிற பாதை மெதுவா இருந்தாலும் அது உறுதியானதுங்க. அந்த உறுதியோட ஒவ்வொரு அடியும் உங்களை வாழ்க்கையின் ஒரு முக்கியமான மையத்துக்கு அருகே கொண்டு போயிட்டே இருக்குமுங்க. அதை கேள்வி கேட்காம நம்பிக்கையோடு நடக்கிறது தான் இப்போ உங்களுக்கான சரியான தேர்வுங்க. இந்த கட்டத்துல நீங்க உணர ஆரம்பிப்பது ஒரு விதமான உள்ளார்ந்த நிறைவுன்னு. எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு இல்லைங்க, ஆனா நான் சரியான திசையில தான் இருக்கேன், மனசு சொல்ற ஒரு அமைதியான உறுதிங்க இந்த உறுதி. இது வெளியிலிருந்து வரலங்க, யாரோ ஒரு பாராட்டினாலோ சூழ்நிலைனாலோ வருவதில்லைங்க. இது உங்களுக்குள்ள நீண்ட நாட்களா ஒருவர் ஆகி கொண்டிருந்த ஒரு உணர்வுங்க. இப்ப மேல் வந்து நின்றுருக்குதுங்க. முன்னாடி நீங்க எதையாவது தவற விட்டுட்டோம்னு
இது திருந்தா இப்போ அந்த பயம் மெதுவாக கரைந்து எனக்கானது என்னை தேடி வந்து தான் ஆகும். இன்னும் ஒரு ஆழமான நம்பிக்கையாக மாறுதுங்க. இந்த நம்பிக்கை தான் உங்களை அவசர முடிவுகள்ல இருந்து காப்பாத்துதுங்க. ரிஷபராசிக்காரர்களே, இந்த நாட்கள்ல நீங்க உங்க வாழ்க்கைய வேறு யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. முன்னாடி உங்க அழுத்தம், குடும்ப எதிர்பார்ப்பு, மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சு பல விஷயங்களை தள்ளி போட்டிருந்தீங்கங்க. ஆனா இப்ப அந்த சத்தம் எல்லாம் மெதுவா மங்க ஆரம்பிச்சிருக்குங்க. அதற்கு பதிலா உங்களோட உண்மை குரல் தெளிவா கிடைக்குதுங்க. அந்த குரல் தான் இப்போ உங்களுக்கு முக்கியமுங்க. இன்னொரு நுணுக்கமான மாற்றம் என்னன்னா, நீங்க இனிமே உங்க எல்லைகளை பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. யாரையும் காயப்படுத்தாம, ஆனா உங்களை இழக்காம இருக்க ஒரு சமநிலைங்க. இது எளிதானது இல்லைங்க. ஆனா நீங்க இதை மெதுவா கத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் சிலருக்கு நீங்க மாறிட்டீங்க மாதிரி தோணலாமுங்க. உண்மையிலேயே நீங்க மாறலைங்க. நீங்க உங்களை திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த காலகட்டத்துல உங்க மனசு ரொம்ப சென்சிட்டிவா இருக்குமுங்க. ஆனா அந்த சென்சிட்டிவிட்டி பலவீனம் இல்லைங்க. அது ஒரு சென்சாருங்க. எந்த இடம் உங்களுக்கு சரி, எந்த இடம் சரியில்லைன்னு காட்டுற ஒரு உள்கருவிங்க. அதை மதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தவறான பாதைகள் தானாகவே தவிர்க்கப்படும். யாருக்காவது பயனுள்ளவனா இருந்தாதான் இடம்ங்கிற எண்ணம் இருந்திருக்கலாமுங்க. ஆனா இப்ப அந்த எண்ணம் மெதுவா மாறுதுங்க. எதையும் நிரூபிக்காமலே, எதையும் அதிகமா செய்யாமலே நீங்க நீங்களா இருக்கிறதுலயே ஒரு முழுமை இருக்குன்னு உணர ஆரம்பிச்சிருக்கீங்கங்க. இந்த உணர்வு வந்தாதான் வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் உங்களை அதிகமா குலைக்க மாட்டேங்குதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நாட்கள்ல நீங்க உண்மை இல்லாத விஷயங்களை உடனே உணர்ந்து கொள்வீங்கங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.